ஏன்னா வந்துட்டு சோபோசாய் நம்ம தலைவர் வந்துட்டு இன்டர்வியூலாம் கொடுத்தாரு. அதை நம்ம பசங்க பார்த்துருப்பாங்க போல. பார்த்துட்டு அவங்களுக்கும் ஏதாச்சும் நடந்திருக்கும். ஓகே, லெட்ஸ் பி ஆர் செல்ஃப், நம்ம என்ன இவ்வளோ மோசமாக ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆடின மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் மென்டாலிட்டி இட் வாஸ் பெட்டர். சும்மா போய் ஆடணும் ஆடாம ஆடினாங்க. வி ஹேட் டு பிளே, லெட்ஸ் புட் சம் ஃபைட் டு இட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஆர்குமெண்ட் வந்து as a கவுண்டர் ஆர்குமெண்ட் நான் என்ன சொல்லுவேன், ட்ரொசாடும் அதை தான் பண்ணா. பாலுக்கும் அவனுக்கும் நடுவில் தான் போய் நின்னா. இடன்ட் லைக் என்ன சொல்றது, ஓப்பனாக வேர்ட்ஸ் கிக் பண்ணல, வேர்ட்ஸை ட்ரிப் பண்ணல, அந்த மாதிரி எதுவும் பண்ணல. he just put himself in between, வேர்ட்ஸாக தான் வந்து விழுந்தான். like he felt the contact and felt out. இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, as a referee நீ வந்து அதை பார்க்குற, வெதர் ஆர் நாட் பிராட்லி வந்து ரியலாகவே இன்ஜர் ஆயிருக்கானோ இல்லையோ, உன்னோட டியூட்டி வந்து அந்த மாதிரி மார்டினெல்லி ஒரு ஆக்ஷன் பண்ணான்னாக்க யூ ஹேவ் டு கிவ் him a red card அந்த சிச்சுவேஷன்ல. பட் ஆனால் அட்டாக்கிங் நீங்கள் சொன்ன மாதிரி we need to be more கிளினிக்கலாக இருந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஐ திங்க் அட்லீஸ்ட் அந்த பான்ஸ்லி மார்சேலாம் வந்துட்டு 2 goals. ஈவன் பான்ஸ்லி கேம் இஸ் ஆல்சோ crucial for us. நீங்க வந்து ரிச்சர்ட் ஹியூஸ், மைக்கேல் எட்வர்ட்ஸா இருந்தீங்கன்னா would you keep Slot in the job or would you say இல்ல alternatives பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு? ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது இன்னைக்கு கௌதம் இல்லை, ஆனால் கௌதமை விட ஒரு பெரிய அப்கிரேட் விக்னேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் முதல் ஹாப்பி நியூ இயர். எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு செஷனை கொண்டு வரதுக்குள்ள ஏதோ பெரும் பாடாகுது. ஆமாங்க, நீங்க வேற. முதல்ல என்னடான்னா ஆக்சுவலி இன்னைக்கு சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃப்ரைடேவே ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இங்கே என் வீட்டில் இன்டர்நெட்டே இல்லை. அப்புறம் அதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங் முன்னாடி விக்னேஷ்ட பேசினா, விக்னேஷ் வந்து நெதர்லாண்ட்ஸில் ஒரு 3 நாள் முன்னாடிக்கு வந்து கரண்ட்டே இல்லைன்றாரு. அதான் சொல்கிறேன், இந்த யூரோப்பெல்லாம் விட்டுவிட்டு திரும்ப நம்ம ஊருக்கே போகலாமான் இருக்கு. போகணும் கண்டிப்பா போகணும். அதான் போய் உட்காந்துருக்காரு நம்மால அங்க இப்போதைக்கு. ஆமா அவர் இப்போ ட்ரம்ப் உள்ள விடுவாரானே தெரியாது, அது வேற விஷயம். நம்ம என்னத்துக்கு பேசுவோம். ஐயோ அப்புறம் கேம் பாத்தீங்களா? நீங்க கேட்க வேண்டியது நான் கேட்கறேன் உங்ககிட்ட. இல்ல பரவாயில்ல, நான் பார்த்தேன். இப்ப எல்லாருக்கும் தெரியும் லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்ணோம். அதனால ஆமா, நீங்களும் வந்தீங்கல்ல லைவ் ஸ்ட்ரீம்ல. கமெண்ட்ஸ்ல உங்களை பார்த்தேன், உங்க பேர். ஆமா நடுவில் வந்துட்டு கௌதம் மட்டும் எப்பயும் போல வம்பிழுத்துட்டு அப்படியே போயிட்டேன் நானு. அது சரி. ஆமா, ஆனா கேம்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. பட் பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அந்த ஆச்சரியம்லாம் வந்திருக்காது. ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், எப்போ வீடியோ வந்தாலும் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இப்போது 3500 அடிக்கிறதுக்காக வி ஆர் வெரி க்ளோஸ். இன்னொரு 15 சப்ஸ்கிரைபர் வந்தால் 3500 அடிச்சிருவோம். ஸோ அதனால் வந்து எப்படியாச்சும் அந்த நம்பருக்கு கொண்டு போயிருங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். @காப்கருத்து இன்ஸ்டாகிராமில், @காப்கருத்து_LFC ட்விட்டரில். அதோட வருவோம் இந்த கேமுக்கு. ஆர்சனல் 0, லிவர்பூல் 0. என்ன பயங்கரமான ஒரு கேம்லாம் எதிர்பார்த்தீங்களா? இல்லை எப்படி ஆரம்பத்துலேருந்து நம்பிக்கை இல்லையா, இருந்துச்சா என்ன? இல்லை, ஆக்சுவலாக வந்து கேம் பில்டப் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக ஒன்றும் தெரியல. 4-0 3-0 அது உங்கள் ப்ரெடிக்ஷன் தான். நானும் நினச்சேன், சரி ஓகே ஆர்சனல் அட்லீஸ்ட் ஒரு 2 கோலாச்சு கார்னரில் போட்டுருவாங்க, அட்லீஸ்ட் செட் பீஸில் ஏதோ ஒன்று போட போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணேன் நான். ஓகே மினிமம் 1-0 2-0 போகும் அப்படின்னு நினச்சேன். நம்ம ஸ்கோர் பண்ணுவோன்ற பெருசா கான்ஃபிடன்ஸ் இல்லை. நம்ம கிட்ட ஸ்ட்ரைக்கர்ஸ் இல்லை, கரெக்டான விங்கரும் இல்லை இப்போ இப்போதைக்கு. அதனால வந்து சரி எப்படி பண்ணலாம், என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு கரெக்டா தெரியல. ஸோ ஒரு ஏதோ எதிர்பார்க்கல, அப்படியே போனது. சும்மா போய் பார்ப்போமே என்னதான் இருக்கு, என்னதான் பண்ண போறாங்க. பத்தாவதுக்கு நான் கௌதம்கிட்ட வேற பத்தாவதுக்கு பாரு, நான் கௌதம்கிட்ட வேற வந்து கியேஸை ஸ்டார்ட் பண்ணுவேன் வேற சொல்லி வச்சுட்டேன் நானு. அந்த மூட நம்பிக்கை எனக்கே இல்ல, உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சது தெரியல. சரி நம்மளாம் சொல்லுவோம், இதுக்கு மேல என்னங்க, அடி வாங்கியாச்சு, எங்க எப்படி அடி வாங்கினா என்ன அப்படின்ற மாதிரி. அது சரி. இல்ல லைன்-அப் பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க. அதான் லைன்-அப் பார்த்த உடனே வந்து ஓகே வேற தட்ஸ் தி பெஸ்ட் லைன்-அப் we could do. அந்த பிளேயர்ஸ் இருக்கிற வச்சுட்டு நமக்கு அதுதான் தெரிஞ்சது. எனக்கு வந்து இந்த மிட்ஃபீல்ட்ல 4 பேர் விளையாண்டோம்ல, 4 மிட்ஃபீல்டர்ஸ் வச்சு விளையாண்டோம்ல. ஸோ தட் வாஸ் த ஒன்லி ஆப்ஷன் டு கோன்றது எனக்கும் பார்த்தேன் நானும். அண்ட் இட் வாஸ் நைஸ். பார்க்கறது நல்லா தான் இருந்தது, கேம் பார்க்கவும் நல்லா தான் இருந்தது. ஒரு
சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன ஃபிளேர் இருந்தது, இந்த பாசிங் கான்ஃபிடன்ஸ் இருந்தது, எல்லாம் இருந்தது. ப்ராபப்ளி ஆமா அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாம்பியன் ஸ்டஃப்னு கூட சொல்லலாம், அப்பப்போ சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு சோபோஸ்லாய் நம்ம தலைவர் வந்துட்டு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாரு. அதை நம்ம நம்ம பசங்க பார்த்துருப்பாங்க போல, பார்த்துட்டு அவங்களுக்கும் ஏதாச்சும் நடந்திருக்கும். ஓகே, லெட்ஸ் பி அ செல்ஃப், நம்ம என்ன இவ்வளவு மோசமா ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆமா ஆடின மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் மென்டாலிட்டி இட் வாஸ் பெட்டர். சும்மா போய் ஆடணும் ஆடாம ஆடினாங்க. வி ஹேட் டு பிளே, ம் லெட்ஸ் புட் சம் ஃபைட் டு இட் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டாங்க. பரவாயில்ல, நாட் பேட். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரொம்ப பெருசாலாம் எதுவும் பார்க்கணும் நான் ஆக்சுவலா. ஆமாம் இல்லை ஆக்சுவலாக அந்த மென்டாலிட்டி பாயிண்ட் வந்து இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா அந்த கேமுக்கு முன்னாடி தான் நீங்கள் சொன்ன மாதிரி சொபோஸில் இன்டர்வியூ கொடுத்துருந்தா நம்ம ஈவன் இந்த பாட்காஸ்ட்டில் கூட நானும் கௌதமும் சொல்லியிருக்கேன், இவங்க என்ன ஒரு கோல் கன்சீட் பண்ணாலே இவங்க வந்து தலை தொங்கிடுறானுங்க, ஒன்றும் ஃபைட் பேக் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஆர்சனல் கேமுக்கு நம்ம ஃபேன்ஸ் சைட்லேருந்து ஒரு பயம் இருந்துச்சு. இந்த ஆமா, மாதிரி வந்து கண்டிப்பா. ஆர்சனல் ஒரு கோல் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தில் போட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் ஐ திங்க் அந்த இன்டர்வியூ வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து டு சே அதாவது அவங்க இன்னும் சாம்பியன்ஸ் ஆகலை, நாங்கள் தான் வி ஆர் ஸ்டில் த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ தாட் அந்த இட் ரிஃப்ளெக்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டி, அதாவது ஒரு பெரிய கேமுக்கு போகும்போது அந்த ஒரு மென்டாலிட்டி வேணுங்கிறது வந்து இட் ரிஃப்ளெக்டட். அண்ட் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒரு கேமுக்கும் இல்லையாங்கிறது தான் எனக்கு கேள்வி. எஸ், லைக் நாட் தட் ஓகே இது வந்து ஆர்சனலுங்கிறதுக்காக நான் வந்து ஐ வில் ரைஸ் மை லெவலுங்கிற மாதிரி பேசினது மாதிரி ஆமா. இருந்துச்சு. வேற இதே ஒரு வெஸ்ட் ஹாம், ஒரு கிறிஸ்டல் பேலஸ், வுல்வ்ஸ்னாக சரி பார்த்துக்கலாம் ஜெயிச்சிருவோங்கிற டைப்லயே போற மாதிரி இந்த இருக்கு. ஃபுல்லாம் அண்ட் லீட்ஸ் தென் தே எல்லாம் கோ விட்டீங்க. 1-0 டவுன். அதுக்கப்புறம் ஆ ஃபுல்லாம் லீட்ஸ் எல்லாம் நல்லா விட்டீங்களே, ஜெயிச்ச டீமா சொல்லிட்டு அதெல்லாம் அதை ஃபுல்லாம் லீட்ஸ். பற்றிலாம் இல்லை இல்லை அதை பற்றிலாம் நான் பேசுறது இல்லை. அந்த கேம்லாம் நான் மறந்தாச்சு. அதெல்லாம் வந்து நடக்கவே இல்லை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிரீமியர் லீக் சீசனில் இந்த வாட்டி லீட்ஸ் எல்லாம் நம்ம ஆடவே இல்லை இன்னும். ஆண்டவா ஆண்டவா, அந்த கேம் அதுதான் சொல்றேன்ல. சி, ஒரு ஒரு அதாவது எப்படி இருந்ததுன்னா, ஸ்லாட்டோட மென்டாலிட்டி எப்படி இருந்ததுன்னா, we are going, ம் நான் உனக்கு கோல் அடிக்கவே விட மாட்டேன். நான் வந்துட்டு நீ என்ன ஆமாம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு நான் புட் மை பாடி அந்த லைன், நான் வந்து நிப்பேன், இது பண்ணுவேன், பிளாக் பண்ணுவேன், ஃபால் பேக் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆமாம் ஸ்கோர் பண்றது வந்து ரெண்டாவது விஷயமா இருந்தது. அது ஒரு மென்டாலிட்டி தெரிஞ்சது. அண்ட் ஆமாம் ஒரு அந்த 3 பாயிண்ட் எடுக்கணும்ன்ற ஒரு ஒரு ஃபுல் ஃபிளஷ்டா அதுக்கு போல. ஓகே, விளையாடுவோம், ஆமாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா லெட்ஸ் டூ இட், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்ற ஒரு தெளிவா தெரிஞ்சது. இந்த ஒரு இது வந்து அந்த ஃபுல்லாம் லீட்ஸ் கேம் அதெல்லாம் சுத்தமா தெரியல, சும்மா ஆடுவோம் அப்படின்னு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலதான் எனக்கு நீங்க சொன்ன ம் மாதிரி, ஏன் இந்த கேமுக்கு மட்டும் அப்படியே விளையாடணும், அந்த மென்டாலிட்டி எங்க போச்சு? கடைசியா 10-20 கேம் ம் விளையாண்டும் போது எங்க போச்சு மென்டாலிட்டி எல்லாம்? அப்ப நீங்க ஒழுங்கா விளையாட வேண்டியதான்ற ஒரு கேள்வி வந்து இட்ஸ் ஸ்டில் தேர். அதுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. ஆமாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஐ திங்க் அந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது நீங்கள் சொன்னீங்க வி ஹவ் கான் இன் டு திஸ் கேம் வந்து ஒரு டிஃபென்சிவாக அவங்கள கோல் அடிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட தான் நம்ம போயிருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கேம் பார்க்கறதுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஈவன் தோ ஃப்ரிம்பாங் வந்து ரைட் விங்லேருந்து ஆரம்பித்தாலும் ஹீ கெப்ட் கமிங் பேக். ஸோ இவர் லைக் பேக் 5 ஆடின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆல் த டைம் வந்து ஃப்ரிம்பாங் வந்து நீங்கள் ஆர்சனல்ட்ட பால் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிராட்லி பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பான் ஆமா, டிஃபெண்ட் ஆமா. பண்ணிட்டு. ஸோ நடுல இவன் லைக் வந்தானே, இட் கேக்போவும் வந்தான்ல. கேக்போ வாஸ் கமிங், சென்டர் பேக்குக்கும் கர்கஸ்க்கும் நல்லா வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு தான். ஸோ இட் வாஸ் ஓகே. ஆமாம் 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 எக்ஸாக்ட்லி. ஸோ இல்லை இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இது வந்து ஓகே இட் இஸ் என்ஷோர்ட் க்ளீன் ஷீட்டு 10 கேம்ஸ் அன்பீட்டன் ரன்லாம் ஓகே, ஐம் நாட் டிஸ்பியூட்டிங் தட். அண்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, we were conceding too many chances, டூ மச்சாக கன்சீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை. டிஃபென்சிவ்லி we have become much better. ஆனால் இட் ஹஸ் கம் அட் த காஸ்ட் ஆஃப் அட்டாக்கிங். இப்போ இந்த கேமே பார்த்தீங்கன்னா வெறும் 0.36 XG தான் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபுல் கேமில். அண்ட் நாட் ஈவன் ஒன் ஷாட் ஆன் டார்கெட். ராயா வந்து டின்ட் சேவ் எனி திங். அண்ட் நம்மளோட பெஸ்ட் சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராட்லியோட அந்த கிராஸ் பார் அடித்த இதுதான். ஸோ லைக் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ எப்படி வந்து how do you think அந்த ஸ்லாட் வந்து கேன் ரீகெயின் தட் பேலன்ஸ்? இப்போ வந்து இல்லை ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் ஓவராக அட்டாக் இருந்துச்சு, டிஃபென்ஸே இல்லை. இப்போ என்னடானா ஓவர் டிஃபென்ஸ் இருக்கு, அட்டாக்கே இல்லை. ஸோ லைக் எப்படி how does he regain that balance? அது ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஓகே இஸ் ஆப்ஷன்ஸ் வர் லிமிட்டட். ஏன்னா வந்து ஏகிடிகே இல்லை, சாலா இல்லை, லைக் தட் இஸ் 2 of his ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அட்டாக்கர்ஸ். ஸோ 2 பேருமே இல்லை. ஈசாக்கி இன்ஜர்டு. ஸோ அவனையும் உள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ
இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் லைக் இட் வாஸ் த ரைட் அப்ரோச் டு பி வெரி டிஃபென்சிவ் அண்ட் சே ஓகே நாங்கள் ஆர்சனல் வந்து கோல் போட விட மாட்டோம் அப்படின்னு. நம்ம போட்டாலும் போடலைனாலும் பரவாயில்ல, அவங்கள போட விட மாட்டோங்கிறது தான் கரெக்ட் அப்ரோச்னு எனக்கு தோணுது இந்த கேமுக்கு. பட் கோயிங் ஃபார்வர்ட் இப்போ இருக்கிற அட்டாக்கர் இவங்க தானே முடிவு ஆயிடுச்சு. இப்போ சாலா ஆஃப்கான்லேருந்து எப்போ வருவான்னு தெரியாது, ஏகேடிகே வென்னி வில் பி பேக்குன்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க வர வரைக்கும் இதுதான் ஆப்ஷன். ஸோ இப்போ எப்படி அந்த பேலன்ஸ் இது பண்ணுறது, அதுதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன பேட்டர்ன் மட்டும் பார்த்தேன். அது திஸ் இஸ் மை அப்சர்வேஷன். ஓகே, இப்போ 4 அந்த மிட்ஃபீல்ட் போட்டு விளையாடினார்ல, பேசிக்கலா வியர்ட்ஸ் விங்ல இருந்து தான் வந்தான். பட் ஹீஸ் ஆல்சோ மிட்ஃபீல்டர், இஸ் நாட் லைக் அ விங்கர். ஹி கேனாட் ரன் ஃபாஸ்ட், ட்ரிபிள் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஸோ எனக்கு வந்துட்டு அவனோட ஸ்லாட்டோட ஃபைனோட் டேஸ் தான் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஸோ ஃபைனோட்ல என்னாச்சுன்னா, ஃபைனோட் ஹேட் அ ப்ராப்பர் 10, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் வச்சுட்டு, அன்லைக் கேக்போ அங்க ஹிமினஸ் வந்துட்டு யூஸ் டு ரன், ஓடி காமிச்சிட்டே இருப்பான். இட் வாஸ் நாட் லைக் ஓகே இங்க இதெல்லாம் வரப்போறேன்றது தெரியாது, ரொம்ப ஆப்வியஸா தெரியாது. நம்ம 10 பொசிஷன் வச்சுட்டு தான் விளையாட்டு தான். ஸோ அந்த ஒரு மிட்ஃபீல்ட் செட்டப் இருந்தது. நடுவில் மெக்காலஸ் ட்ரிபிள் பண்ண. ஐ திங்க் வாட் ஸ்லாட் செட் வாஸ் ஓகே, நான் கிரவுண்ட் பேக் பின்னாடி போட்டுறேன், மெக்காலஸ் ஐ கிவ் யூ த ஃப்ரீடம், நியூ சூப்பர்ஸ் முன்னாடி போயிருங்க. அதனால மெக்காலஸ் எல்லாம் வந்துட்டு க்ளோஸ் ட்ரிபிளிங் பண்ணிட்டு இருந்தான். நடுவில் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பண்ணிட்டுலாம் போவான், இது பண்ணிட்டு இருந்தான். ஸோ தேர் வேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனா நம்மளோட ஃபினிஷிங் வந்துட்டு எங்க எப்படின்றது தெரியல. இப்போ கேக்போ அங்கிருந்து வந்ததுனால யாருமே வந்துட்டு சென்டர்ல வந்து வந்தது 2 பிளேயர் தான், கிட்டி ஆடினா, ஈசாக் ஆடினா, வேற யாருமே ஆடல சென்டர் ஆஃப். அவங்களுக்கு கரெக்டா சென்டர் ஃபார்வர்டா ஆடுறதுக்கு. ஸோ அந்த ஸ்டார்ட்டுக்கான பொசிஷன் வந்துட்டு கேக்போ வந்து கிளாப் டைம்ல கொஞ்சம் 2-3 தடவை ஆடினா, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஸோ திஸ் நோபடி தர். அதுவும் திரும்ப சொல்ற மாதிரி நீங்க போன பாட்காஸ்ட் சொன்னீங்க, வாட் ஸ்லாட் இஸ் டூயிங். ஒரு போன சீசன் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாரு. பேசிக்கலி கிராவன் பேக் வந்து நம்பர் 6 கொண்டு வந்தாரு, 2-3 ட்வீக்ஸ் பண்ணாரு. பிங்கர்ஸ் நாட் டூ மச் ஃபார்வர்ட் சொல்லிட்டு டிஃபென்ஸுக்கு கொண்டு வரணும், கொஞ்சம் சாலா விட்டாரு, ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த டைம்ல வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு சின்ன டைம்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாத்தணும்னு நினைச்சோம். அந்த சின்ன டைம்ல நிறைய விஷயங்கள் மாத்தணும் நினைச்சா, சரி யார் எங்க போறா எப்படி போறான்றது தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சின்ன ஒரு உதாரணம் அப்படின்னா, ஒரு கேம் பிளே டாக்டிக்கா என்னன்னு தெரியாது. ஆர்ஸ்னல் கேம் அப்போ ஃப்ளோரின் வேர்ட்ஸ் வந்து அங்கிருந்து அவன் லெஃப்ட் விங்ல இருந்து வந்துட்டு இருப்பான். பாக்ஸ்ல வந்துட்டு இவன் இவன் இருப்பான், ஃப்ரிம்பாங் இருப்பான். அந்த லெஃப்ட் விங் பாக்ஸ்லயே வந்து ஃப்ரிம்பாங் இருப்பான், ஓப்பனா இருப்பான். ஃப்ளோரின் வேர்ட்ஸ் ஃப்ரிம்பாங்குக்கு பால் போடுவான். ஃப்ரிம்பாங் திரும்பினானா போஸ்ட் லைக் ஹீ கேன் டேக் அ ஷாட். ஓகே, அது ஷாட் எந்த அளவுக்கு போடுறது ரெண்டாவது விஷயம். ஆனா என்ன பண்ணுவான்னா, பின்னாடி நெகட்டிவ் பால் போடுவான். யார் அதாவது நிப்பாட்டிட்டு அப்படியே திரும்பி போடுவான். இது வந்துட்டு என்ன எனக்கு குழப்பது என்னன்னா, இது வந்து ஸ்லாட் சொன்னாரா நீ பின்னாடிதான் போடணும் அப்படின்னு சொன்னாரா உன்கிட்ட? ஏன்னா பாக்ஸ்ல இருந்துட்டு பின்னாடி வேண்டைக்கு வரைக்கும் போறது வந்துட்டு இட் இஸ் பர்சனலி எதுக்குடா, எதுக்கு இந்த அளவுக்கு இது பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது யார் சொல்லி பண்றான்? திரும்பவே மாட்டேன்ட்டான். திரும்பி பார்த்தா அவனுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நான் ஏன் ஃப்ரிம்பாங்கோட இதுவா இருந்தேன்னா, நம்ம கிரியேட்டிவ் எண்ட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கேம்ல ஃப்ரிம்பாங் வந்து ஜாஸ்தியா இருந்தது. ரைட் சைட்ல இருந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா போனா கிராஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸ்பெஷலி லூயிஸ் கெலி வந்ததுக்கு அப்புறம் ஹி வாஸ் நாட் பேசி எனஃப். ஓட லைக் அந்த அளவுக்கு பேஸ் இல்ல, பீஸியா பீட் பண்ணி போயிட்டு இருந்தான். நீங்க பாத்தீங்கன்னா கண்ணை மூட்டு போடுறது, தட்ஸ் இட். லைக் ரொம்ப ரொம்ப ஒன் டைமென்ஷனலா ஆடினான். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. மிட்ஃபீல்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா என்னாச்சுன்னா, அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் வித் தட் அந்த அந்த யோசனை. ஃபார் எக்ஸாம்பிள் டியோகோ ஜோட்டா, ஃபிர்மினோ ஓடி காமிக்கிற ஆளுங்க. ஈவன் ஃபார் another மேட்டர் டார்வின் நூனஸே ஒன்று சொல்றது எனக்கே ஒரு மாதிரி இருந்தாலும், பட் டார்வின் நூனஸே கொண்டு வந்தாலும் ஹீ கேன் ரன். அப்படி இப்படி காம்பா ஃபினிஷிங் ரெண்டாவது விஷயம், அதை பத்தி பேச விரும்பல நானு. பட் நான் சொல்றேன், அந்த மாதிரி ரன்னிங் சென்டர் ஃபார்வர்ட்ஸ் இல்ல நம்ம கிட்ட இப்போ. விங்கர்ஸ் ஓகே யூ சாக்ரிஃபைஸ் விங்கர்ஸ், எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட், சாய்ஸ் இல்லன்ட்டு. பட் இப்போ சென்டர் ஃபார்வர்ட் இல்லாதனால ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. another thing is நம்மளுக்கு டாலான சைட் லைக் அந்த ஒரு ஹெட்டிங் எபிலிட்டி, ப்ராப்பரான ஹெட்டிங் எபிலிட்டியும் இல்ல. நீ கிராஸ் போட்டா ஹெட்டிங் பண்ணுவீங்க கரெக்டா? சோ அந்த ஒரு இதுவும் இல்ல. சோ அதனால யாருக்கும் எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஒரு கிளிக்கே இல்ல. எப்படி எல்லாமே புதுசா இருக்க மாதிரி திரும்ப, அதாவது என்னன்னா புதுசா ஏதோ இந்த கேமுக்கு புதுசா ஏதோ பண்ற மாதிரி இருக்கு ஸ்லாட். அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா லீஸ் வேற மாதிரி இருந்தது, ஃபுல்லா வேற மாதிரி இருந்தது, இப்போ வந்து புதுசா ஏதோ வேற மாதிரி இருக்கு. சோ அதுதான் ஒவ்வொரு டைம் மாத்திட்டே இருக்கிறானா இல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. இல்ல, he has to adapt to அந்த the opponent that we are playing, அது for sure. So I don't,
நான் வந்து அவ்வளோ இது பண்ண மாட்டேன் இன் டர்ம்ஸ் ஆஃப். பட் நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்ட் வேற அக்ரி என்னன்னாக்க, இட் ஃபீல்ஸ் டூ டிஃப்ரெண்ட். அதாவது ம். அடாப்ட் பண்ணுறது ஒரு விஷயம், பட் இட் ஃபீல்ஸ் டூ டிஃப்ரெண்ட். அதாவது ஃபுல்லம் கூட ஆடினது லீட்ஸ் கூட ஆடின மாதிரி ஆர்சனல் கூட ஆடல. விச் ஆமா. இது வந்து த வே ஐ சி திஸ் இஸ் லைக் ஒரு மிட் டேபிள் சைடு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு அதாவது ஒரு 10th எஸ். முடிக்கிற டீம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20th டீம் கூட ஆடுறது வேற மாதிரி இருக்கும், ஃபர்ஸ்ட் இருக்கிற டீம் ஆடுறது வேற மாதிரி இருக்கும். ஸோ லைக் அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம இப்போ ஆடுறது. அண்ட் இட் இஸ் என்ன சொல்றது, அதாவது இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் த சீசன். நம்ம இந்த சீசனே அப்படி தான் இருக்கு. அதாவது வந்து இட் இட் ஃபீல்ஸ் லைக் வந்து ஒரு ஐடென்டிட்டி இல்லை நமக்கு அப்படின்னு. நம்ம ஆமா. வந்து ஒரு டீமுக்கு தகுந்த மாதிரியும் ஆடுறோம், ஆட ட்ரை பண்றோம், பட் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை. ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல ஒரு ஐடென்டிட்டி வைக்க ட்ரை பண்ணோம், அது ஒர்க் ஆகலை. இப்போ என்ன ஐடென்டிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஸ்லாட். ஆமாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து மேஜர் இன்சிடென்ட்ஸ் மேஜர் இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஐ திங்க் வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் அந்த வேர்ட்ஸ் பெனல்ட்டி ஆர் நோ பெனல்ட்டி. அது என்ன, வேர் டு யூ ஸ்டாண்ட் ஆன் தட்? ஏன்னா லைவ்ல வந்து ஆக்சுவலாக அதை பார்த்த போது வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் வேர்ட்ஸ் வந்து யூ வாஸ் கைண்ட் ஆஃப் லுக்கிங் ஃபார் த கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதாவது வந்து ஸோ அதனால லைவ்ல ஐ டென்ட் ஈவன் மேக் அ பிக் டீல் ஆஃப் இட் அந்த இன்சிடென்ட் நடந்த போது. ஆனால் ரீப்ளே பார்த்தா ஐ கேன் சி வேர் வந்து ஏன் வந்து சில பேர் சொல்லுவாங்க அது பெனல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரொசார்ட் வந்து பாலுக்காகவே போலாகும். ஹி ஹஸ் ஜஸ்ட் புட் ஹிம்செல்ஃப் இன் த வே, பிளாக் பண்ணிட்டான் வேர்ட்ஸ், அவ்வளோதான். வேர்ட்ஸ் ஐ டோன்ட் நோ, இட் ஃபீல்ஸ், அதாவது இது எப்படி இருக்குன்னா, அது கொடுத்துருந்தா இட் வுட் நாட் ஹவ் பீன் ஓவர் டர்ன். ஆனால் கொடுக்கலன்னா அதை கொடுக்குற அளவுக்கு இது ஓவர் டர்ன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த பார்க்கும்போது. ஆமா, நானும் அதுதான் நினைச்சேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது பெனல்ட்டி தான். அப்ஸ்ட்ரக்ஷன், கிளியர் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இது பண்ணிட்டான். வேர்ட்ஸ் கால தான் பால் இருந்தது. அகெயின் இது வந்துட்டு எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, எனக்கு இந்த ஜெரமி டோக்கோ பண்ணுவான்ல மெக்காலிஸ்டர் மேல பெனல்ட்டி கொடுத்துட்டு இது பண்ணி ஹைபோர்ட் காமிச்சதுக்கு அப்புறம் தே வில் அது இது பண்ணுவாங்க, டிக்ளைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து இந்த இவ்வளவு பெரிய கேமுக்கு வந்து இந்த இவ்வளவு பெரிய கால் எடுக்க மாட்டேன், சம்திங் அரௌண்ட் தட் அந்த ரீசன் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் ஐ ஃபெல். இது வந்துட்டு கிளியர் ஆப்வியஸ் அப்ஸ்ட்ரக்ஷன். லியானோ ட்ரொசார்ட் வந்துட்டு பால் வித் கம்ப்ளீட் எல்போ, நாட் ஈவன் ஷோல்டரா, எல்போ தாண்டி இப்படி போடுறான், ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டான், பாக்ஸ்ல விழுகிறான், கான்டாக்ட் இருக்கு, கிளியரா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வேர்ட்ஸ் வாஸ் லுக்கிங் ஃபார் இட். அதனாலதான் பால் அவனை தாண்டி போயிடுச்சு, நல்லாவே ஒரு 2 மீட்டர் தாண்டியே போயிடுச்சு, டேப் பண்ணி முன்னாடி போயிட்டான். பட் இதை வந்து ஏன் ஓவர் டர்ன் பண்ணான்றது எனக்கு பெருசா இது பண்ணல. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சரி ஓகே கொடுக்கல, இப்ப என்ன அடுத்து போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, இப்போ ஜஸ்ட் அந்த ஆப்போசிட் சைடு ஆர்குமெண்ட் நான் சொல்றேன். ஜஸ்ட் ஆஸ் அன் ஆர்சனல் ஃபேன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பாக்ஸில் போகும்போது நிறைய வாட்டி டிஃபெண்டர்ஸே இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தே சார்ட் ஆஃப் புட் தெம்செல்ஸ் பிட்வீன் த பால் அண்ட் த பிளேயர். இப்போ என்னோட ஆர்குமெண்ட் வந்து ஆஸ் அ கவுண்டர் ஆர்குமெண்ட் நான் என்ன சொல்லுவேன், ட்ரொசார்டும் அதை தான் பண்ணா, பாலுக்கும் அவனுக்கும் நடுவில் தான் அவன் போய் நின்னா. ஹி டிடன்ட் லைக் என்ன சொல்றது, ஓப்பனாக வேர்ட்ஸை கிக் பண்ணல, வேர்ட்ஸை ட்ரிப் பண்ணல, அந்த மாதிரி எதுவும் பண்ணல. he just put himself in pretty வேர்ட்ஸா தான் வந்து விழுந்தான். like he felt the contact and fell down. so அதனால தான் வந்து அந்த பெனல்ட்டி கொடுக்கல, which is why what Trossard did was normal. அது எல்லா டிஃபெண்டரும் பண்றது தானே அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்பேன். இல்ல அதுதான் நானும் சொல்றேன்ல, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பெனல்ட்டியா இருந்தாலும் அது கொடுக்காதது வந்து ஐ அண்டர்ஸ்டுட். லைக் நீங்க சொன்ன ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்துட்டு சரி ஓகே, ரெகுலேஷன்ஸ் மேபி இந்த பெனல்ட்டி பாக்ஸ் குட் பி டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் நோ, நான் ரெகுலேஷன்ஸ் பார்த்தது இல்ல. இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அவங்களுக்கு மாதிரி. ஸோ ஓகே ஃபைன், அடுத்த கேம் ஃபோக்கஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் என்ஜாய் வேர்ட்ஸ் வந்து ட்ரிபிள் பண்ணா, he dribbled inside that box. I like that. அதுக்கப்புறம் சரி அது வந்து ஒரு ஃப்ளோவா போயிருந்தா பெனல்ட்டி கொடுத்தா நல்லா இருந்திருக்குமேன்ற ஒரு ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ட்ரொசார்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டில் ஃபீல் அவன் ஒரு அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுத்து வந்து இப்படி நிப்பாட்டுவான். he'll come towards it. he knows அவனை விட்டு தாண்டி போக போகுது அப்படின்றது. வேர்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஷார்ட்டோ இல்ல கால பால் இன்னும் கொஞ்சம் வச்சிருந்தானா, நாட் டூ ஃபார் ஆஃப் வச்சிருந்தானா, I think it would have still been a penalty. ஆமா, இல்ல அதுதாங்க, இட்ஸ் a very subjective decision. ஆமா அதனால நான் பெருசா ஆர்கியூ பண்ணல. ஆமா, இல்ல ஈவன் லைவ்ல கூட ஐ டோன்ட் திங்க் வந்து இதை பத்தி எதுவும் ரொம்ப பெருசா பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஒன்று. அப்புறம் அந்த லாஸ்ட் மினிட் ஆஃப் த கேம் இன்னொரு மேஜர் இன்சிடென்ட் ஒன்று, அந்த மார்டினெல்லி பிராட்லி இன்ஜர் ஆனது, மார்டினெல்லி வந்து பிடிச்சி தள்ளி விடுவான் அவனை. ஏன்னா
ஸோ இது வந்து மார்டினெல்லி அப்புறம் வந்து கேம் அவுட் அண்ட் செட் இந்த மாதிரி ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் த சுச்சுவேஷன், எனக்கு ஆக்சுவலாகவே சீரியஸ் இன்ஜுரி இருந்ததுன்னு நினைக்கல, ஸோ அதனால தான் ஐம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். விச் ஐ திங்க் இது வந்து ஆன் த ஃபீல்ட் ஆஃப் பிளே வந்து எல்லாருமே ஐ திங்க் இட் வாஸ் அந்த ஆக்ஷன் வந்து இட் வாஸ் ஸ்லாம்டு பை எவ்ரி ஒன். கேரி நெவில்லேருந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க, டேய் அவன் இன்ஜர் ஆயிருக்கான், அவனை போய் எப்படி நீ தள்ளி விட்ற அப்படின்னு. ஸோ எனக்கு என்னன்னாக்க மார்டினெல்லியோட ரியாக்ஷன் கூட இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். எனக்கு எங்கே தெரியுமா அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லை, இந்த ரெஃபரி வந்து லுக்கிங் அட் இட் சேஸ் இது எல்லோ மட்டும்தான் அப்படின்னு. அதுதான் எனக்கு புரியல. அது எப்படி வந்து ஓகே அவன் பிராட்லி வந்து இன்ஜர் ஆயிருக்கான் இன்ஜர் ஆகலைங்கிறது செகண்டரி, யூ ஹவ் ஸ்டாப் த பிளே, ஏன்னா அவனுக்கு இன்ஜர் ஆயிருக்காங்கிறதுக்காக. அவன் ஃபேக் பண்ணுறானா இல்லையாங்கிறது ஓகே. மார்டினெல்லிக்கு என்ன, என் டீமு கோல் போடணும், இவன் வந்து வெளியில் இருந்தவன் திரும்ப டச் லைன் உள்ளே வந்துட்டான் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு நினச்சிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட பார்த்துருக்கான். ஸோ மார்டினெல்லியோட ரியாக்ஷனும் இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். நான் ரைட்டுன்னு சொல்லலை, பட் அண்டர்ஸ்டாண்டபிள். இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, ஆஸ் அ ரெஃபரி நீ வந்து அதை பார்க்குற, வெதர் ஆர் நாட் பிராட்லி வந்து ரியலாகவே இன்ஜர் ஆயிருக்கானோ இல்லையோ, உன்னோட டியூட்டி வந்து அந்த மாதிரி மார்டினெல்லி ஒரு ஆக்ஷன் பண்ணான்னாக்க யூ ஹாவ் டு கிவ் ஹிம் அ ரெட் கார்டு அந்த சுச்சுவேஷனில். தட் இஸ் மை, ஏன்னா அவன் இன்னொரு பிளேயர் மேலே கை வச்சிருக்கான். ஆமா தட் இஸ் ஆமா மை ஆமா வியூ ஆன் வேர் ஐ ஸ்டாண்ட் ஆன் இட். ஆமா இது ரெண்டு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாரும் பார்த்தோம் கார்னர் பிளாட்லி வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணி அவன் ஃபவுல் வாங்கல. ஓகே, யூ வாண்ட் டு கிளியர் த பால். ஆக்சுவலா நானும் நினைச்சேன், ஓகே மார்டினெல்லி பாயிண்ட் ஆஃப் எனக்கு புரிஞ்சுது, பட் நானும் என்னோட சிஸ்டரோட பேசிட்டு இருந்தேன். அண்ட் ஷீ பாயிண்ட் அவுட், அது எப்படிரா மார்டினெல்லி சா கார்னர் பிளாட்லி கிளியரிங் ஆஃப் த பால் ரொம்ப ஆக்வர்டா கிளியர் ஆயிருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மழை பெஞ்சிட்டு இருந்தது ஃபுல்லா, ஸ்டேடியம் ஃபுல்லா, கிரிப் எல்லாம் முன்ன பின்னாடி தான் இருக்கும். இட் வாஸ் வெரி ஆப்வியஸ். கீழே நிற்கும் போது ட்விஸ்ட் பண்ணிட்டான், நீயே ட்விஸ்ட் பண்ணிட்டான். அண்ட் வி நோ இட்ஸ் கார்னர் பிளாட்லி. ஓகே, கார்னர் பிளாட்லி இஸ் நாட் கைண்ட் ஆஃப் அ கை ஹூ ஃபால்ஸ் ஆஃப் சும்மா அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்துட்டு என்னை வந்து அவனை பார்த்தா ஜேம்ஸ் மில்லர் அளவுக்கு அவன் ஹி கேன் டேக் த ஹிட், அப்படி ஹிட் பண்ணிட்டு அப்படியே வாங்கி ஹி கேன் ஸ்டில் பிளேன்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, தட்ஸ் ஹவ் ஐ சீ ஹிம். வாங்கிட்டு விழுந்துட்டான், ஹீஸ் இன்ஜர்ட். ஓகே, ஜஸ்ட் ஆன் த லைன்ல உட்காந்துருக்கான். மார்டினெல்லி நியூ திஸ், என்ன ஹீட் ஆஃப் த கேம் என்ன இதா இருந்தாலும் பரவாயில்லங்க, ஐ வுட் நெவர் அக்ரி டு வாட் எவர் ஹீ ஃபெல்ட். ஓகே, வந்து புஷ் பண்றதெல்லாம் வந்துட்டு கூடவே கூடாது. ஓகே, அந்த இன்சிடென்ட் வந்து அந்த அந்த இன்சிடென்ட் வந்து ரெட் கார்டு அளவுக்கு போயிருக்கணும் அப்படின்னா எஸ் நான் ஒத்துக்குவேன். எஸ், ரெட் கார்டு அளவுக்கு போயிருந்திருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். பட் ஆனா சிச்சுவேஷன் வந்துட்டு அந்த பர்டிகுலர் மூமெண்ட்ல வந்துட்டு ஓகே, இது வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா இருக்கும். பட் ஆனா வந்துட்டு அவன் போய் எத்தல இது பண்ணல, ஹி ஜஸ்ட் வெண்ட் அண்ட் லைக் சார்ட் ஆஃப் புஷ்ட் ஹிம் அவே, லைக் நீ அங்கிட்டு போ அப்படின்னா. மீதி எந்த பிளேயரா இருந்தாலும் காலை விழுந்துட்டானா பால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு the ball is trapped between his body, லைக் அவனோட தைஸும் நெஞ்சுக்களும் நல்லா உட்காந்துருக்கனா, they'll come and try to kick the ball, எத்துவாங்க, வேணுமே ஓங்கி எத்துவாங்க. அந்த டைம்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே யூ ரியலி இன்ஜூரிங் த பிளேயர், அவன் விழுந்து கிடக்குறான், why do you have to do it? பட் இந்த டைம் புஷ் பண்ணதுனால மேபி ரெஃப்ரி தாட், ஓகே இது வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் த சினாரியோ, பட் ஐ டோன்ட் ஹாவ் டு டீல் வித் திஸ் ரெட் கார்டு. என்ன பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டு தான், அவன் தள்ளிருக்கவே கூடாது, அவன் இன்ஜூர்ன்றது தெரியுது. ஹி நியூ ஃபார் அ ஃபேக்ட் தட் அவன் சேலஞ்ச் போய் பண்ணல, அதுவும் லாஸ்ட் மினிட் ஆஃப் த கேம். ஈவன் வி வாண்ட் டு வின் த கேம். ஓகே, செகண்ட் ஹாஃப்ல வி நோ ஹவ் வி பிளே. செகண்ட் ஹாஃப்ல வந்து வி வர் டாமினன்ட், வெரி டாமினன்ட் தன் தெம், அது அவங்களுக்கும் தெரியும். அதுதான் அந்த இது தெரிஞ்சிட்டும் மார்டினெல்லி போனது வந்துட்டு ஐ வுட் கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி. ஓகே, இப்ப போய் சோஷியல் மீடியால போய் அப்ரோச் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. தட் கை வாஸ் இன்ஜர்ட், நீ வந்துட்டு அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்து பண்ணிருக்கவே கூடாது. அட்வான்டேஜ் கூட இல்ல, யூ ஷுட் நாட், யூ ஷுட் ஹவ் சீன் தி அதர் சைடு ஆஃப் இட். சும்மா வந்து இப்ப ஒரு நிமிஷத்துல என்ன பண்ண போற, இட் வாஸ் ஆல்ரெடி லைக் 30-40 செகண்ட்ஸ் தான், என்ன பண்ணிருக்க போற நீ எடுத்து தள்ளி விட்டு. ஆமா, சோ தட் வாஸ் மை ஆர்குமெண்ட், லைக் எப்படி. ஆமாம், இல்லை ஐ மீன் இட் மேக்ஸ் சென்ஸ். அதாவது வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். மேபி ரெஃபரி வாஸ் லைக் இதுக்கு என்னத்துக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு, பிகாஸ் ஹி ஹஸ் நாட் ஓப்பன்லி கிக்ட் ஹிம் ஆர் அந்த மாதிரி. ஸோ ஐ கெட் தட், பட் ஐ டோன்ட் நோ, அது ரொம்ப இட் வாஸ் வெரி டாஜி அந்த ஹோல் இன்சிடென்ட்டு. இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து ஐ திங்க் கேமில் அதான் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒன்றும் டாக்கிங் பாயிண்ட்ஸ் இல்லை. தி அதர் ஒன் வாஸ் இது ஸ்லாட் வந்து ரெஃப்யூசிங் டு யூஸ் சப்ஸ்டிடியூட்ஸ், விச் ஐ மீன் கடைசியில் இந்த பிராட்லிக்கு பதிலாக ஜோ கோமெஸை கொண்டு வந்தார். தட் வாஸ் தி ஒன்லி சப் ஆஃப் த கேம் நமக்கு. ஸோ ஓகே, லேக் ஆஃப் ஆப்ஷன்ஸ், ஓகே ஐ அக்ரி, லேக் ஆஃப் ஆப்ஷன்ஸ். பட் பெஞ்சில் வந்து வி ஸ்டில் ஹேட் கர்டிஸ் ஜோன்ஸ். நான் கியேசா கூட சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் இந்த கேம் வாஸ் மென்ட் ஃபார் கியேசான்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் நாட் லைக் வந்து நம்ம பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம், சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் கிரியேட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு கோல் வருங்கிறதுக்கு. ஸோ அதனால் ஐ வுட் நாட் ஈவன் சே கியேசா.
பட் கர்டிஸ் ஜோன்ஸ் நாட் பீயிங் தேர், எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் பயங்கர டாமினண்ட்டாக இருந்தோம். வி ஹேட் கண்ட்ரோல் ஆஃப் த கேம், வி ஹேட் கண்ட்ரோல் ஆஃப் பொசஷன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அண்ட் ஆர்சனல் வந்து as much as இது வந்து நான் ப்ரீவியூவில் சொல்லியிருந்தேன், தே ஆர் அ மிட் பிளாக் அண்ட் லோ பிளாக் டீம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ். அவங்க வந்து மிட் பிளாக் லோ பிளாக் டீம்னு நான் ஜென்ரலைஸ் பண்ணல, பட் வென் தே ஆர் அவுட் ஆஃப் பொசிஷன் அவங்க மிட் பிளாக்ல தான் செட் பண்ணுவாங்க. தே ஆர் அ வெரி காம்பேக்ட் டீம். ஒரு Yeah. ஆமா. பாசிட்டிவாக தான் நான் சொல்கிறேன் அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஐ ஃபீல் லைக் கர்டிஸ் வுட் ஹவ் பின் ரியலி குட் இந்த செகண்ட் ஹாஃப். ஏன்னா நம்ம வந்து வி வர் டாமினேட்டிங் பொசிஷன் ஆல்சோ. ஸோ இட்ஸ் நாட் லைக் வந்து கர்டிஸ் வாஸ் சப்போஸ் டு சேஞ்ச் த மொமெண்டம் ஆஃப் த கேம். அவன் வந்து ஏட் டு கம் இன், அந்த மொமெண்டம்லாம் அவன் ஃபிட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ விச் ஹி ஹஸ் ஈஸிலி டன் சோ மெனி டைம்ஸ். அண்ட் இந்த சீசன் வந்து வி ஆர் சேயிங் மெக்காலிஸ்டர் ஃபார்மில் இல்லை, கர்டிஸ் நல்லா ஆடுறான்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் நாட் சேயிங் மெக்காலிஸ்டர் தூக்கிட்டு கொண்டு வந்திருக்கணும்லாம் நான் சொல்ல, பட் ஐ ஃபீல் லைக் கர்டிஸ் வந்து he should have been brought on for someone. நீங்க சொன்னீங்கல்ல சப்ஸ்டியூட் வரணும்னு சொன்னீங்கல்ல. இந்த ஐ திங்க் சம் யுனைடெட் மேட்ச்ல வந்துட்டு மெயினோட பிரதர் வந்துட்டு ஃப்ரீ மெயினோன்னு போட்டு ஒரு ஷர்ட் போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா. அந்த மாதிரி நான் வந்து சிம்பாலிக்கா வந்து இட்டாலியா ஜெர்சி போட்டு ஃப்ரீ கியேசா அப்படின்னு போட்டு உட்கார்ந்து இருக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆக்சுவலா நீங்க சொன்னது கரெக்ட் தான். கியேசா would have not be the right choice. இறங்கிருக்கவே முடியாது. நான் ஐ வுட் ஸ்டிக் டு ஸ்லாட் வந்துட்டு கரெக்டா தான் பண்ணிருக்காரு. ஓகே, நீ ஈவன் கர்டிஸ் ஜோன்ஸ் சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் த லெஃப்ட் சைட்ல இருந்துட்டு வேர்ட்ஸ் வந்துட்டு he was clicking. ஃபைனலி வந்துட்டு மெக்காலிஸ்டர், கெர்கேஸ் எல்லாமே ஓப்பன் அப் ஆறாங்க. ஓகே, அண்ட் கெர்கேஸ் வாஸ் ஃப்ளோயிங். செம்மையா விளையாண்டான். பியூட்டிஃபுல் கேம். என்ன கேமுங்க அவன். சாக்கா வந்துட்டு எந்த அளவுக்கு he could இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இது பண்ணான். ஓகே, மேடுவேக்கே வந்து கடைசியா வந்தா he was able to do it and all. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு பிளேயரும் தேவர் இந்த அந்த ஒரு ஜோன்ல இருந்தாங்க. அது தெரிஞ்சது. மெக்காலிஸ்டர் வந்துட்டு எப்ப அவனை ட்ரிபிள் பண்ணானோ, ஒரு 2-3 பிளேயர் டெக்லான் ரைஸ் எல்லாம் வந்துட்டு எங்கிட்டோ அனுப்பிச்சு விட்டான். பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருந்தது. ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் பீப்புள் வேர் இந்த மொமெண்டம் தெரிஞ்சு போச்சு. லைக் கிளிக் ஆறாங்க. டாமினிக் சோபர்ஸ்லா எல்லாம் ஒரு வாலி எடுப்பான். இட் வெண்ட் அவுட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஐ திங்க் ஸ்லாட் saw that. ஓகே, அண்ட் ஆல்சோ they were not, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எனர்ஜி கன்சர்வேட்டிவ் கேமா இருந்தது. லைக் வி பிளேட், நீங்க சொன்னீங்க காம்பேக்டா இருந்தோம்னு பாத்தீங்களா, நம்மளும் வந்துட்டு ஹைலைன் பிடிச்சிக்கிட்டோம். எப்போ ஹைலைன் பிடிக்குமோ ஹைலைன் பிடிக்கிட்டோம். ஏன்னா வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு டிம்பர் வச்சு நல்லா விளையாண்டு இருந்தாங்க. அது வந்து சரியான கேம்ங்க ஆக்சுவலா. ஸோ வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் ஸ்லாட் ரெட் எவ்ரி திங். லைக் பிளேயர்ஸ் வந்து ரெட் எவ்ரி திங் அண்ட் தே ஹேவ் தட் மொமெண்டம். அண்ட் ஆல்சோ ஐ பர்சனலி ஃபெல்ட் had if மெக்காலிஸ்டர் வந்துட்டு 2-3 சான்சஸ், அதாவது நாட் எக்ஸாக்ட்லி கிரியேட்டிவிட்டி, டிஃப்ரெண்டான பாஸ்லாம் கிடையாது, ஒரு 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 கொஞ்சம் யூனிக்கான பாஸ் போட்டான். 2-3 இடத்துல போட்டான். இட் இஸ் நாட் லைக் ஓ பயங்கரமா இருந்ததுன்றது. அந்த இடத்துல இஃப் he had missed out on certain things, ஓகே பாஸ் பண்ணல, ட்ரிபிள் பண்ணல, கிளிங் அப் பண்ணல அப்படின்னா, ஐ திங்க் கர்டிஸ் would have come in for மெக்காலிஸ்டர் hands down. ஸோ நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ஐ திங்க் வாட் ஸ்லாட் டிட் வாஸ் ஓகே. எல்லாரும் நல்லா இருந்தாங்க, நல்லா ஆடினாங்க. அண்ட் தென் இட் வாஸ் நைஸ் டு see. அவ்வளவுதான். தட்ஸ் இட், as simple as that. அதனாலதான் வந்துட்டு சப்ஸ்டியூஷன் வந்துட்டு இட் வாஸ் ஃபைன் வித் மீ. சப்ஸ்டியூட் பண்ணாதது ஏன்னா எல்லாரும் எனர்ஜி நல்லா இருந்தது. they didn't want to give up also. நல்லா கிளிக் பண்ணிட்டு இருந்தாங்க. கொனாட்டே நல்ல கேமுங்க ஆக்சுவலா. இன்னைக்கு இந்த வாட்டி வந்து கொனாட்டே பிளேட் பிரிட்டி வெல். வேண்டைக்கும் நல்லா விளையாண்டான். அண்ட் எனக்கு என்னன்னா, ஒரு ஒரு லைக் கிராவன்பர்க்கோட கேம் வந்துட்டு ரொம்ப குரூஷியலா இருந்தது. கிராவன்பர்க்கோட கேம் வந்துட்டு ரொம்ப குரூஷியல். அந்த கிராவன்பர்க்கோட பொசிஷன் இருந்ததுனாலதான் மெக்காலிஸ்டர் வாஸ் ஏபிள் டு ட்ரிபிள், கொஞ்சம் முன்னாடி போறது, சோபர்ஸ்லாய் கொஞ்சம் முன்னாடி போறது, அந்த ஒரு சின்ன பாசிபிலிட்டி, கிரியேட்டிவிட்டி ரெண்டாவது விஷயம், பாசிபிலிட்டி ஆஃப் கிரியேட்டிங் சம்திங்ன்றது கொஞ்சம் தெரிய வந்தது. ஸோ அதனால வந்துட்டு வாட் ஐ ஃபெல்ட் தட் ஸ்லாட் வந்து நினைச்சிருப்பான், ஓகே நல்லாதான் நடந்துட்டு இருக்கு, இப்போ சப்ஸ்டியூஷன் எதுக்கு, எல்லா திங்ஸ் ஆர் ஓகே ரைட் நவ், நான் வச்சிருக்கேன், லெட் மீ சேவ் கர்டிஸ் ஃபார் சம்திங் எல்ஸ். இது மிட் வீக் சாம்பியன்ஸ் லீக் கேம்ல வந்து ஐ ஸ்டார்ட் ஹிம், ஐ ரெஸ்ட் அதர் கைஸ்னு கூட இருக்கலாம். தட்ஸ் த ஒன்லி திங். அவ்வளவுதான். நான் வந்துட்டு கியேசா வந்துட்டு சும்மா இட் வாஸ் அ ஜோக். ஐ டோன்ட் வாண்ட் கியேசா ஆல்சோ ஸ்டார்ட் ஆர் பி சப்ஸ்டியூட்டட். ஏன்னா வந்துட்டு கேக் போவே போதும், நமக்கு கேக் போவே போதும். கேஸ் எல்லாம் வேணாம். சும்மா ஒரு இதுக்கு சொன்னதுதான், வேற ஒண்ணும் இல்ல. பட் ஏன்னா he also brings that excitement to the game. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பட் I felt slot decision was okay, not bring subs. ஆமாம், இல்லை ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஐ திங்க் நீங்கள் நெக்ஸ்ட் ஃபிக்சர் சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ன்ஸ்லி ஆடுறோம் மண்டே நைட் எஃப்ஏ கப்பில், விச் இஸ் என்ன சொல் விச் வெரி லைக்லி நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் அந்த டீமை. ஸோ ஐ திங்க் ஹி ஃபெல்ட் ஓகே,
எப்படி இருந்தாலும் மோஸ்ட் பீப்புள் who play ஆர்சனல் வில் நாட் play அந்த பான்ஸ்லி கேம். ஸோ எஸ். அதனால வந்து மைட் as well let them go 90 minutes. இன்னொன்று the fact that அந்த பிளான் வாஸ் ஒர்க்கிங், அதாவது ஆர்சனல் ஆமா. கன்சீட் பண்ண விடாம இருக்கணுங்கிறது வந்து the fact that it was working வந்து it was a big contributor இந்த சப்ஸ்டியூட் பண்ணாம இருந்ததுக்கு, which I don't disagree with. அது வந்து இட் இஸ் ஃபைன். அதாவது ஒரு டீம் நல்லா பண்ணும்போது யூ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் எனி பீப்புள் இன்சைட் அன்லெஸ் ஏதாவது ஒரு இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும். ஸோ கடைசியில் பிராட்லிக்கு இன்ஜுரி ஆகும்போது ஜோ கோமெஸை கொண்டு வந்தார். இப்போ கோயிங் ஃபார்வர்ட், அதாவது இப்போ இந்த அன்பீட்டன் ரன் வந்து 10 கேம்ஸ் இருக்கு. பட் அதில் வந்து வி ஹவ் ஹேட் என்ன 1 2 3 4 5 ட்ரா. பிஎஸ்வி லாஸுக்கு அப்புறம் 5 ட்ரா இருக்கு இந்த 10 கேம் அன்பீட்டன் ரன்ல. ஸோ டிஃபென்சிவ்லி வந்து வி ஹவ் ஃபிக்ஸ்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை வி ஹவ் ஃபவுண்ட் ஒரு டெம்பரரி சொல்யூஷன்? ஐ திங்க் தட் இஸ் த மோர் அப்ரோப்ரியேட் திங் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமா ஆமா ஆமா. பட் இப்போ கோயிங் ஃபார்வர்ட் இஸ் இட் டைம்? இப்போ ஐ மீன் தெர் இஸ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன் ஸ்லாட்ஸ் ஃபியூச்சர் அதெல்லாம். இப்போ ஃபார் த கமிங் ஃபியூச்சர், இப்போ பார்ன்ஸ்லிக்கு அப்புறம் வந்து வி பிளே பர்ன்லி, மார்சே சாம்பியன்ஸ் லீக்ல, அப்புறம் போர்ன்மத்து, கேரபாக் சாம்பியன்ஸ் லீக்ல, நியூ காசல். ஸோ இதுதான் ஜான்வரி எண்டு வரைக்கும் ஃபிக்ஸ்டர்ஸ். இப்போ இந்த ஒரு 5 கேம் பார்ன்ஸ்லே விட்டுருங்க. 5 கேம்ல வந்து அட்டாக்கிங் வைஸ் வாட் டு யூ வாண்ட் ஃப்ரம் அ லிவர்பூல் டீம்? ஐ வாண்ட் தட் போன வருஷம் ஒரு 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 இது இருந்ததுல, மொமெண்டம் இருந்ததுல. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஆப்வியஸான எக்ஸாம்பிள்னா சிட்டி அவே கேம் 2-0 கோல் போட்டுட்டு and then we were sat back டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தோம்ல. we have that capability, டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். we just need to convert the options. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃப்ரிம்பாங் வந்துட்டு வேர்ச்சுக்கு ஒரு பால் போடுவான் ஆர்சனல்ல, ஜஸ்ட் லைக் கொஞ்சம் வேகமா ஓடிடுவான். ஸோ அந்த கிளினிக்காலிட்டி இருக்கணும். அந்த ஒரு சின்ன சின்ன கிளினிக்காலிட்டி இருந்தால் மட்டும் போதும். பிகாஸ் டிஃபென்ஸ்ல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பசங்க நல்லா பண்ணாங்க. ஏன்னா கார்னர் 2 கார்னர் கொடுத்தோமா, ஐ திங்க் 2 கார்னர்ஸ். ஓகேவா, ஒரு கார்னர் 3 கார்னர்ஸ், 2 or 3 கார்னர்ஸ் நினைக்கிறேன். 2 கார்னர்ஸ் வி டிஃபெண்டட் வெரி வெல். லாஸ்ட் மினிட் ஒரு கார்னர் வந்துட்டு அது வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மிஸ் மேட்ச், கேப்ரியல் 2 பேத்துக்குள்ள ஒரு இது, இல்லாட்டி கோல் போயிருந்திருக்கும். ரொம்ப ஓப்பனா இருந்தது, அது ஒரு கோல் போயிருந்திருக்கும். ஸோ டிஃபெண்டிவ்லி அந்த ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி, நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம், ரொம்ப கம்மியா தான் இருக்கும், கோல்லாம் கன்சீட் பண்ண மாட்டோன்றது. பட் ஆனா அட்டாக்கிங் நீங்க சொன்ன மாதிரி வி நீட் டு பி மோர் கிளினிக்கலா இருந்து ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஐ திங்க் அட்லீஸ்ட் அந்த பார்ன்ஸ்லி, மார்சே எல்லாம் வந்துட்டு 2 கோல்ஸ். ஈவன் பார்ன்ஸ்லி கேம் இஸ் ஆல்சோ க்ரூஷியல் ஃபார் அஸ். ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்போ நான் என்ன ஸ்கோர்னு கரெக்டா தெரியாது. கிறிஸ்டல் பேலஸ் இஸ் பிளேயிங் நான்-லீக் சைடு இப்போ FA கப்ல. தேர் 1-0 டவுன் half டைம்ல. ஆமா. So you can இல்ல தே ஹாஃப் டைம் இல்ல, இப்போ தே ஆர் பிளேயிங் மேக்கல்ஸ்ஃபீல்ட் 8th minute of added time, மேக்கல்ஸ்ஃபீல்ட் லீடிங் 2-1. ஸோ மேக்கல்ஸ்ஃபீல்ட் 2-1 ஓகே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ நான் ஹாஃப் டைம் பார்க்கும்போது என்னடா இப்படி கண்ட்ராவே. ஸோ ஸ்குவாட் கம்ப்ளீட்டா ரொட்டேட் ஆயிட்டாங்க. ஸோ இட் இஸ் இன்எவிட்டபிள் தட் we need to score. நீ ஸ்குவாட் ரொட்டேட் பண்றியோ இல்லையோ, பீப்புள் நீட் டு ஃபீல் கான்ஃபிடன்ட். நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அங்க அந்த கான்ஃபிடன்ஸை கொண்டு வந்தாதான் நம்ம அடுத்த 5 games we can பிளேஸ். இல்ல சில லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு வந்துட்டு என்னையே இன்க்ளூடட் தான், சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு வேளை பெர்ஃபார்ம் பண்ணிடுவோமோ, ஒரு கேவலமான ஆசை ஒண்ணு இருக்கு. ஒரு வேளை நம்ம பண்ணிடுவோமோ, ஒரு வேளை குவார்டர் போயிருவோமோ, ஒரு வேளை அடுத்து போயிருவோமா, டே ஏன்டா ஏன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்க்கான பதில் வந்துட்டு இவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. அடுத்த 5 கேம் ஸ்கோர் பண்ணாதான் உண்டு. இல்லாட்டி forget the season, finish 4 or 5 இந்த பிரீமியர் லீக், சேஃபா போய் உட்காரு, இன்ஜுரி இல்லாம அடுத்த சீசன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தேவையே இல்லாம இந்த பையன் பாவம், இந்த நம்ம காப்பறதுக்கு கோ-ஹோஸ்ட் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒவ்வொரு சேனலா போய் கதறி வைக்கிறாரு. யோ ஹாலிடே போனியா இந்தியாக்கு, நல்லா சாப்பிட்டியா, தூங்குனியா, அதை விட்டு 12 மணிக்கு மேட்ச பாப்பேன், ரிவ்யூ பண்ணுவேன், எல்லாம் பண்ணு. அவன் என்ன பண்றாங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூட நம்ம பேசும்போது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி we didn't have much talking points. கரெக்டா? லைக் ரொம்ப இன்சிடென்ட் பேஸா தான் 2-3 எடுத்து பேசணும். ஸோ அவ்வளவுதான் கேம். அடுத்து வந்து நான் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும். மினிமம் 2 கோல் ஆன் ஆவரேஜ், 1-2 கோல்ஸ் அடிச்சாதான், forget draw or whatever, 2 கோல் அடிக்கணும். 2 கோல் அடிச்சாதான் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இல்லாட்டி forget it. ஆமா. இல்ல ஐ திங்க் யூர் ரைட். ஐ திங்க் அந்த அட்டாக்கிங் சைட்ல இருந்து சிம்பிளி சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி கோல் போடணும். ஐ திங்க் தெர் இஸ் நோ 2 ways about it. ஏன்னா இந்த
ஓகே இந்த மாதிரி கன்சீட் பண்ணலனா யூஆர் அஷ்யூர்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட். பட் ஆனால் 1 பாயிண்ட் வந்து கேம் டு கேம் இந்த லாங் ரன் இட்ஸ் நாட் இனஃப். இப்போ அடுத்தது பர்ன்லி வருது. ஐ மீன் நான் பார்ன்ஸ்லி எதுக்கு நான் மேஜராக சொல்லலை அப்படின்னா, ஐ அக்ரி ஃப்ரம் அ கான்ஃபிடன்ஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து பார்ன்ஸ்லி வந்து ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம், ஒரு 2-3 கோல்ஸ் போட்டு ஜெயிக்கிறது. பட் நான் ஏன் பார்ன்ஸ்லி எடுக்கல அப்படின்னா, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் திஸ் டீம் இஸ் நாட் கோயிங் டு பிளே தட் கேம். இந்த ஆர்சனல் ஆடின கேமில் 11 வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பெஞ்சில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் பார்ன்ஸ்லி எடுக்கல. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த பர்ன்லி ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் வர அப்போனன்ட்டு பர்ன்லி, அவங்க கூட அவே போன போது வி வர் லக்கி டு கம் அவுட் வித் 1-0 வின். அங்கே அந்த லாஸ்ட் மினிட்ல ஹானிபல் பெனல்ட்டி. ஸோ லைக் விவர் அந்த மாதிரியான ஒரு கேமே வந்து ஏர்லி சீசனே இட் வாஸ் அ சைன் தட் வி வர் நாட் கிரியேட்டிங் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஈவன் மோர் தென் ஃபினிஷிங் நான் என்ன சொல்லுவேன், ஜஸ்ட் கிரியேட். நீ ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்து ஈவன் இஃப் யூ டோன்ட் ஃபினிஷ், தென் ஐ கேன் சே ஓகே டே கிரியேஷன் தான் இருக்கு, நீங்க தான்டா ஒழுங்கா ஃபினிஷ் பண்ணணும், ஸ்லாட்டா வந்து ஃபினிஷ் பண்ண போறாருன்னு நான் ஒரு கேள்வி கேட்கலாம். பட் இப்போ எப்படி இருக்குன்னா, இட் ஃபீல்ஸ் லைக் வந்து ஐடியாவே இல்லை இப்போ சோஃபார், இன்க்ளூடிங் தி ஆர்சனல் கேம். எங்கேருந்து கோல் வரும்னு எனக்கு தெரியல. லைக் ஹவு ஆர் வி கிரியேட்டிங் கோல்ஸ்ன்னு தெரியல. இப்போ ப்ரீவியஸ் எராஸ்ல ப்ரீவியஸ் கிளாப் டைம்ல நம்ம சொல்லுவோம் டிரான்சிஷன்ல வரும், கவுண்டர்ல வரும், சாலா மானே ஃபிர்மினோ வச்சு வரும் அப்படின்னு. இப்போ என்னன்னாக்க எங்கேருந்து வரும்னே தெரில. எப்போவாச்சும் மெக்கால் ஸ்டோர் லாங் ஷாட் எடுப்பான், சுபோஷ்ல எங்கேயாச்சும் ஒரு ஃப்ரீ கிக் எடுப்பான், அப்படிங்க எங்கேருந்தாச்சும் வருங்கிறது தான் பேச்சா இருக்க ஒழிய எப்படி வரும்னு ஒரு எக்ஸாக்டா மெக்காலிஸ்டர் லாங் ஷாட் மட்டும் சொல்ல, இந்த மெக்காலிஸ்டர் லாங் ஷாட் மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு வந்துட்டு அந்த ரீடோட கோல் தாங்க ஞாபகம் வருது. ஏங்க நீங்க வேற. அது சரி, ஆண்டவா ஆண்டவா. அதான் நீங்க சொல்ற பாருங்களேன், அந்த ஒரு அதாவது இப்போ இந்த ஃப்ளோரன் வச்சு ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணான்ல, நாட் எக்ஸாக்ட்லி சான்ஸ் மிஸ் பண்ணா, கொஞ்சம் அட்வான்ஸா ஓடிட்டான். இந்த ஃப்ரிம்பாங் வந்து நெகட்டிவ் பால் போட்டது, பாக்ஸ்குள்ள வந்து நிறைய டச்சஸ் நம்ம வச்சிருந்தோம். ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறணும், அந்த மாதிரி தான் பண்ணணும். உட்காந்துட்டுனா உட்காந்துட்டே இருக்க வேண்டியது கடைசி வரைக்கும், ஒன்னும் பண்ண முடியாது. அத எப்போ அப்போ அது எப்போ உணர்ந்து நம்மளுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்பதான் நடக்கும், இல்லாட்டி வேலைக்கே ஆகாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த பாதி சீசனை முடிச்சுட்டு காப் கருத்து பாட்காஸ்ட் மூடிட்டு போய் படுத்து தூங்கி ரிகவர் ஆயிட்டு அடுத்த சீசன் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதான். உண்மையிலேங்க எதுக்கு இல்ல. ஆமா இல்ல, இப்போ என்னோட கேள்வி வந்து அடுத்த சீசன் நீங்க சொல்றீங்க. இப்போ இது லைவ் ஸ்ட்ரீம்லயே நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இந்த மேட்ச் தோத்தா ஸ்லாட் சாக்கா அப்படின்னு. நான் அப்பவே சொன்னேன், இந்த சீசன்லாம் ஸ்லாட் சாக் ஆக மாட்டாரு அன்லெஸ் வந்து ரிசல்ட்ஸ் ரொம்ப டிசாஸ்ட்ரஸா, இஃப் வி கோ ஆன் லைக் 10 மேட்ச் லூசிங் ஸ்ட்ரீக்னா அப்போ எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் அதர்வைஸ் ஒன்றும் ஸ்லாட் சாக்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் எண்ட் ஆஃப் த சீசன்ல டு யூ ஸ்டில் திங்க் ஸ்லாட் வில் பி இன் திஸ் ஜாப்? ஓகேங்க, அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ கொடுக்குறேன். நீங்க ஆக்சுவலா பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சினாரியோ கொடுக்குறேன். வி ஃபினிஷ், லெட்ஸ் சே வி ஃபினிஷ் 4th, ஓகேவா? ஆர்சனல், சிட்டி, வில்லா, லிவர்பூல், இதுதான் டாப் 4னு வச்சுக்கோங்க. ஸோ வி ஆர் 4th. சாம்பியன்ஸ் லீக்ல ரவுண்ட் ஆஃப் 16ல வி ஆர் அவுட். ஒரு குவார்டர் ஃபைனல் வச்சுக்கோங்க. வி பிளே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்சலோனா ஆடிட்டு, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், வி ஆர் அவுட்னு வச்சுக்கோங்க. எஃப்ஏ கப்பும் ஒரு குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல்ல வி காட் அவுட். வி பிளேட் ஆர்சனல் ஆர் சிட்டி ஆர் ஹூஎவர், அவுட் ஆயிட்டோம். இப்போ ஸோ வி ஹவ் எண்டட் வித்வுட் அ ட்ரோஃபி, 4th முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ லெட்ஸ் சே டிஃபென்சிவ்லி வி ஆர் ஸ்டில் சாலிட், பட் அட்டாக்கிங் ஃபுட்பால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு டு தி எண்ட் ஆஃப் த சீசன். இப்போலேருந்து டு தி எண்ட் ஆஃப் த சீசன். இப்போ நீங்க வந்து ரிச்சர்ட் ஹியூஸ், மைக்கேல் எட்வர்ட்ஸா இருந்தீங்கன்னா, வுட் யூ கீப் ஸ்லாட் இன் த ஜாப் ஆர் வுட் யூ சே இல்ல ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்க்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு? ரொம்ப கஷ்டமான டெசிஷன் தான். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, இப்போ அட்டாக்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஈசாக் தான் நம்மளோட லைக் அடுத்த ஃபியூச்சர், அவன் தான் ஸ்ட்ரைக்கர்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஓகே, ஈசாக் இஸ் நாட் பிளேயிங் ஸ்டில் நவ். பிரச்சனை என்னன்னா, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 பேரை செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஈசாக்கு புதுசா இன்னொருத்தவனை கொண்டு வரேன். ஓகே, நான் அவனுக்காண்டி திரும்ப ஆடணும், லைக் லிங்க் அப் பண்ணணும், இது பண்ணணும். ஸோ there's another change that has to be done. நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் தென் என்ன பர்சனலா பொறுத்த வரைக்கும், இன்னொரு மேனேஜர், ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் வந்துட்டு ஸ்ட்ரைக்கர்ஸோட இது மார்க்கெட் வந்து பயங்கரமா இருந்தது. அதனாலதான் நம்ம கிட்டிக்க ஈசாக் 2 பேரும் வாங்கணும். அதுவும் 200 மில்லியன் ஒட்டி கொடுத்து வாங்கியிருக்கோம் நம்ம. இந்த வாட்டி பார்த்தா மேனேஜர்ஸ் வந்துட்டு இதுவாயிட்டு இருக்கு. நல்ல வேற 2-3 பசங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது அமர் போயிட்டான், இவன் போயிட்டான், அடுத்து நீங்க தானா, எப்போ கிளம்புறீங்க, அனுப்பிச்சு விட்றீங்க ஸ்லாட். லிவர்பூல் வந்து தெளிவா இருக்காங்க, அனுப்ப போறது இல்ல, ஸ்லாட்டுக்கு டைம் கொடுப்போம். நீங்க சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் லீக் ஃபினிஷ் will be okay for us given the form we have right now. Like என்ன நடக்கிறோம், எப்படி ஓடுறோம், வாட் எவர் இட் இஸ். ஆனா கோயிங் ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் சீசன்,
நான் ரிச்சர்ட் ஹியூஸ் அண்ட் மைக்கேல் எட்வர்ட்ஸா இருந்தேன். என்னன்னா காஷியஸா வந்துட்டு இன்னொரு சைட்ல பேசி வச்சிருப்பேன், ஒரு மேனேஜர்கிட்ட பேசி வச்சிருப்பேன். ஐ வில் சி த ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஆஃப் த சீசன் எந்த அளவுக்கு இதாகிட்டு இருக்கு. ஆர் மை அட்டாக்கிங் லெவல்ஸ் குட் ஸ்டாட்டிஸ்டிக்லி பார்ப்பேன். ஏன்னா தேர் ஆல்சோ நம்பர்ஸ் கை, தே வில் டெஃபினெட்லி சி த நம்பர்ஸ். பார்ப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளவு கிரியேட் பண்றோம், எக்ஸிஸ் எப்படி இருக்கு, ஷார்ட் அண்ட் டார்கெட் எவ்வளவு எப்படி இருக்கு, ஆர் வி கிரியேட்டிங் இனஃப், ஆர் வி டிஃபெண்டிங் ப்ராப்பர்லி, டு வி ஹேவ் லைக் இந்த டெக்கோரம் இருக்க டீம்லன்ற ஒரு இன்னொரு கேள்வி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, லூஸ் டாக்ஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மெக்காலிஸ்டர் இதெல்லாம் வந்துட்டு அதுவும் பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு பார்க்கணும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் கழிச்சு நல்லா போகல, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கோயிங் டவுன், ஐ வுட் ப்ராபப்லி சாக் ஹிம். அண்ட் தென் ஆனா ஐ ஹாவ் டு ஃபைண்ட் ஆல்டர்னேட்டிவ், கரெக்டான ஆல்டர்னேட்டிவ். இப்போதைக்கு என் மைண்ட்ல இருக்கிற ஒரே ஆல்டர்னேட்டிவ் யூர்கன் கிளாப் தாங்க. நான் வந்து இது ஐ டோன்ட் திங்க் கிளாப் இஸ் கமிங் பேக். அது வராதுங்க. திஸ் இஸ் மை லிவர்பூல் ஃபேன் இன்சைட் டாக்கிங்க. ஏங்க நீங்க அதெல்லாம் வருதுங்க. அதாவது நீங்க யாரு ஸ்டீவன் ஜெரார்ட் எல்லாம் சொல்றாங்க, நல்லா சொல்லிட்டு இருக்காங்க, வாட் எவர் இட் இஸ். ஈவன் ஜாபி அலோன்சோ சொன்னாங்க. ஆனா the problem what we have right now is the aura what Jurgen Klopp created for the past decade. அந்த கொண்டு வந்துட்டு அப்படி கொண்டு வந்தார்ல, எமோஷனலா ஒரு பாண்ட் கொண்டு கிரியேட் பண்ணாருல, அந்த ஒரு பாண்ட் இல்லாதனால பிளேயர்ஸோட இதுவே போச்சு, ஃபேன்ஸோட மென்டாலிட்டியே போச்சுங்க. லைக் நம்மளாம் அப்படி பேசவே மாட்டோங்க. பட் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற மேனேஜர் வந்து இட்ஸ் வெரி ரேர். இல்லை, ஈவன் குவார்டியோலாவே இஸ் நாட் தட் டைப் ஆஃப் மேனேஜர். இல்லை, ஃபேன்ஸை வந்து பயங்கரமாக இது பண்ணுறது, பிளேயர்ஸ் பயங்கரமாக, ஐ திங்க் ஸோ ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி ஒரு மேனேஜர் எங்கேருந்து கிடைப்பாருன்னு எனக்கு தெரியல. யாராச்சும் நம்ம காப் கருத்து ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தா நம்ம ஒரு நாள் போய் இது பண்ணதான் உண்டு, எமோஷனலா போய் உண்டு, அது பண்ணதான் உண்டு. இல்லாட்டி நடுவுல இது ஸ்ட்ரீமிங்ல போட்டேன்ல, அடுத்து இது ஸ்லாட் சாக் பண்ணா யாரு வருவான்ட்டு நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இது கமெண்ட் நான் வந்துட்டு ஆர்னேஷ் லேஷ் போவாரு, அவர்தான் அடுத்தது போட அந்த கமெண்ட் போட்டது. க்ளோஸ் பண்ணிடலாம், எபிசோட க்ளோஸ் பண்ணிடலாம், வேண்டாம். இல்ல ரியலிஸ்டிக்கா இன்னொரு திங் தட் காம்ப்ளிகேட்ஸ் ஆல் ஆஃப் திஸ் இந்த டிஸ்கஷன் வந்து நடுவில் வேர்ல்டு கப் இருக்கு. ஸோ ஐ திங்க் வேர்ல்டு கப்ல இருந்து யாராச்சும் ஒரு மேனேஜர் வேணும். இப்போ ஒரு நாகல்ஸ்மேனோ இல்லை வாட் எவர் இட் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நாகல்ஸ்மேன், ஏன்னா அவரோட பேர் தான் ஹஸ் பின் லிங்க் டு லிவர்பூல் ப்ரீவியஸ்லி. ஸோ நாகல்ஸ்மேன் வேணும்னாக்க யூ ஹேவ் டு ஈதர் சே பை மார்ச் ஏப்ரல்ல நான் வந்து டெஃபினட்டாக ஸ்லாட்டை சாக் பண்ண போகிறேன், நீ ஜெர்மனியை மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துரு அப்படின்னு யூ ஹேவ் டு டெஃபினெட்லி அந்த முடிவை அப்போவே எடுத்துடணும். இல்லை வேர்ல்டு கப் முடிஞ்சு தான் எடுக்கணும், விச் இஸ் டூ லேட். ஏன்னா வேர்ல்டு கப் வந்து ஜூலை ஒரு 19 கிட்ட முடியும், அது ஆகஸ்ட் 15 போல இதாக ஆரம்பிச்சிடும், பிரீமியர் லீக் ஆரம்பிச்சிடும். இன் லெஸ் தென் ஆமாம் ஸோ இன் லெஸ் தென் அ மந்த் யூ கேனாட் suddenly be like Nagelsmann தான் புது மேனேஜர், 2 வாரம் ப்ரீ சீசனோட we are going to play on the first game week of Premier League அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ரொம்ப கஷ்டம். ஸோ வேர்ல்டு கப்லேருந்து யாராச்சும் ஒரு மேனேஜர் வேணும்னா யூ ஹேவ் டு அரேஞ்ச் இட் ஈவன் பிஃபோர் தட். ஸோ அதுதான் என்னோட. ஸோ ஐ திங்க் அந்த வேர்ல்டு கப் வந்து இட் காம்ப்ளிகேட்ஸ் திங்ஸ் ஃபார் ஷுர். கண்டிப்பாங்க. சொன்னீங்க நீங்க சொன்னீங்க ஆரா உள்ள ஒரு மேனேஜர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என் மைண்ட்ல யார் பேர் தெரியுமா வந்துச்சு? ஷான் டைச். வேண்டாம் நினைச்சேன் இந்த மாதிரி சொல்லுவாருன்னா சொல்லி. இல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஆரா இருக்கா இல்லையா அவர்கிட்ட? இருக்குங்க. அவ்வளவுதான், அது போதும். ஆனா ஆரா எங்க இருக்கு? பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல தான் இருக்கு எப்பயுமே. அவருக்கு எஸ் நாட் ஹேட் தி சான்ஸுங்க டாப் ஆஃப் மேனேஜ் பண்றதுக்கு. அவர் தூக்கி லிவர்பூல்ல போடுங்க, எல்லாம் லாங் ஆர்சனல் செட் பீஸ் எஃப்சில இருந்து நம்ம லிவர்பூல் செட் பீஸ் எஃப்சி ஆயிடும். அதுக்கப்புறம் வேண்டாங்க போதும். ஏற்கனவே டிஃபெண்ட் மட்டும் தான் பண்றோம், இனி 11 பேரும் டிஃபெண்டர்ஸா வாங்குவோம் பாருங்க. அடுத்து சாண்டேஸ் வந்துருந்தானா பரவாயில்லன்ற ஃப்ரிம்பா அங்க தூக்கி சென்டர் ஃபார்வர்டா ஆடு, லாங் பால் போட்டு அவனை துரத்த விடு, அவ்வளவுதானே. 4-4-2 இல்ல 4-4-2 எக்கிட்டிகே ஈசாக் அப் ஃப்ரண்ட், ஃப்ரிம்பாங் ரைட் விங்கு, அப்புறம் லெஃப்ட் விங்ல யாரு? லெஃப்ட் விங்ல எவனா சுத்தம் வேகமா வேணுமே, கேசா வாங்குவான். இல்ல அது யாருன்னு புது சைனிங் வாங்கிப்போம். அப்புறம் மிட்ஃபீல்டர் நல்ல சோபோஸ்லாய் ஒன்று, நல்ல ஹார்ட் அண்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் யாரு? எலியட் ஆண்டர்சனை வாங்குவோம் நம்ம நாட்டிங்கம்லேருந்து.
அவன்லாம் வந்து அன்னைக்கு நம்ம கடைசி பாட்காஸ்ட் அவனை பத்தி தான் பேசுவோம், ஞாபகம் இருக்கா? அவங்க ஃப்ரெண்ட்லி ஆமா ஆமா இங்கிலாந்து ஃப்ரெண்ட்லி விளையாண்டு இருந்தோம். ஐயோப்பா, ஆமா ஆமா அவன்லாம் வாங்கி இருந்திருக்குங்க. சாமி சாமி. இல்லாட்டி வாட்டன். ஆமா பட் ஆடம் வார்டன் கரெக்ட் இல்ல, அதான் பெஸ்ட் ஃபுல் இங்கிலீஷ் பிரெக்சிட் பால். ஆடம் வார்டன், எலியட் அவன் இந்த ஆண்டர்சன் ஸ்குவாட் மிட்ஃபீல்டு. ஆடிட்டு இருக்காங்க இப்போ, கிறிஸ்டல் பேலஸ் ஸ்குவாட். அவன் மட்டும் தான் ஸ்டார்டிங் பிளேயர் இப்போ. ஆமா ஆமா இல்ல அதான் சொல்றேன், எலியட் ஆண்டர்சன், ஆடம் வார்டன் மிட்ஃபீல்டு, ஜேம்ஸ் மில்லரை தூக்கி கொண்டு வா திரும்ப, ஜார்டன் ஆண்டர்சனை தூக்கி கொண்டு வா திரும்ப, எல்லாம் ஃபுல் பிரெக்சிட் பால் ஆடுவோம் நம்ம. சைட் பாஸ் எஃப்சி இஸ் பேக். சைட் பாஸ் எஃப்சி இஸ் பேக், கவுண்டர் அட்டாக் எஃப்சி. ஆமா ஆமா பட் ஆமா. எனிவே, ஸோ இந்த எபிசோட் வந்து ஆர்சனல் ரிவ்யூ, ஆர்சனல் நில் லிவர்பூல் நில். இப்போ அடுத்த கேம் வந்து எஃப்ஏ கப் பார்ன்ஸ்லி பற்றிலாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அங்கே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ஃபுட்பாலர் ஒருத்தர் இருக்கார், விமல் விமல் யோகநாதன் லோகநாதனா யோகநாதன் யோகநாதன் விமல் யோகநாதன். யோகநாதன் Yeah, விமல் yeah. யோகநாதன். ஸோ அவர் வந்து ஆட போறாரு. ஸோ ஐ மீன் ஆப்வியஸ்லி நான் அகெயின் ஐ மீன் மே பிளே. எனக்கு ஸ்டார்டிங் லெவலில் இருப்பாரான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா. மே பிளே he has been playing well இல்ல பான்ஸ்லி. Yeah, yeah. ஆமா Yeah, லீஃபா yeah. தான் பார்த்தேன் நான். ஆமா ஆமா ஆமா. He's also a ஸோ Liverpool fan. அவர் ஆடுவார். ஸோ ஆமா, இஸ் ஆல்சோ லிவர்பூல் ஃபேன். நாங்களும் காப் கருத்துலேருந்து அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சோம், ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமான்னு. அவர் பார்த்துட்டு ரெட்லேயே விட்டாரு. ஸோ அதனால எனக்கு தெரியாது. பட் எனிவே பான்ஸ்லி தான் அடுத்தது. ஸோ ரொட்டேட்டட் லைனப்பாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் ரொம்ப ஒன்றும் எனக்கு ப்ரீவியூலாம் தெரியாது அதை பற்றி. பட் ஹோப்ஃபுல்லி இட்ஸ் அ குட் கேம், ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் கேம். ஏன்னா அதுக்கப்புறம் பர்ன்லி அண்ட் தென் ஒரு ஃபியூ சாம்பியன்ஸ் லீக் ஃபிக்சர்ஸ் இருக்குது, ஃபியூ பிரீமியர் லீக் ஃபிக்சர்ஸ் இருக்குது. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 30% பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. விக்னேஷை வந்து திரும்ப இந்த பாட்காஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னா ஒரு 300 லைக் போடுங்க கீழே. நான் போறேன். நான் போய் தூக்கிட்டு நான் போய் 300 ஃபேக் அக்கவுண்ட் இப்பே கிரியேட் பண்றேன்டா. இப்பே கிரியேட் பண்றேன். ஆமா ஆமா போட்டுக்கு லைக் போடுறேன். அதனால ஆமாம், பேக் பை பாப்புலர் டிமாண்ட். அதனால கௌதம தூக்கிட்டு விக்னேஷ் இந்த எபிசோடு கூட்டிகிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப நன்றி விக்னேஷ், ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். டெஃபினட்டாக அதான் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். அது சொல்ல மறந்துடுறேன் எப்போ பார்த்தாலும். 3500 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுதான் டார்கெட்டு. அது வந்துச்சுன்னா ஹைப் ஆப்ஷன்லாம் வரும். நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதனால் டெஃபினட்டாக அந்த 3500க்கு சேர்த்து விடுங்க. பட் அன்டில் நெக்ஸ்ட் டைம், திஸ் இஸ் சேஷாத்ரி சைனிங் ஆஃப். அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம்.